பிரபு டாக்கீஸின் இதயங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பொள்ளாச்சியில் இருக்க சக்தி வாய்ந்த அருள்மிகு மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இந்த கோயிலில் என்ன சிறப்பு அம்சங்கள், என்ன வரலாறு, என்னென்னலாம் இங்கே பார்க்க வேண்டிய சாமிங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. பொள்ளாச்சியில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைங்கிற பகுதியில் இந்த மாசாணி அம்மன் கோயில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் ஒரு 10 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பினோம். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா சேரன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். அங்கே நல்ல சூப்பராகவே டேஸ்ட் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக செம்மையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியுமே நம்ம பொள்ளாச்சி ரோடில் கண்டினியூ பண்ணோம். கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் ட்ராவலில் இந்த கோயிலுக்கு நம்ம போயிடலாம். அண்ட் இந்த கோயிலுக்கு போகிற வழியில் பொள்ளாச்சிக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 சைடுமே நல்ல மரங்கள் இருக்க மாதிரி க்ரீனரியாக இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டிரைவ் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்ட்ரெச் ரொம்ப சூப்பராக. ஏன்னா இப்போல்லாம் நம்ம பெரும்பாலும் ஹைவேல டிரைவ் பண்ணுறதுனால இந்த மாதிரி 2 பக்கமுமே நல்ல க்ரீனரியாக மரங்கள் இருந்து சிங்கிள் ரோடாக நம்ம பார்க்கறது ரொம்பவே அரிதாகவே இருக்குது. ஸோ டைம் கிடைச்சதுன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டிரைவ் போயிட்டு வாங்க. ஸோ நம்ம இந்த க்ரீனரி ரோடெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியெல்லாம் கிராஸ் பண்ணி 15 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா முன்னாடி போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு பெரிய போர்டு, அந்த போர்டுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்ச்சுமே இருக்கும். ஸோ அந்த ஆர்ச்சுக்குள்ளார தான் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மெயின் ரோடில் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஆர்ச்சுக்குள்ளார போயிடலாம். ஆர்ச்சுக்குள்ளார நுழையும் போதே பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே நிறைய கடைகள் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்கள், மாலைங்க, அப்புறம் வேஷ்டி, துண்டு, தேங்காய் பழம், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரியான கடைங்க வழிநடுவ இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த கோயிலில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. லைக் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க, அப்புறம் பில்லி சூனியம் அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறவங்க, அப்புறம் நமக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான பரிகாரங்கள் எல்லாமே இந்த கோயிலில் செய்கிறாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் போகிற வழியில் இருக்க இந்த சைடுங்களில் இருக்க அந்த கடைகள்லேயே எல்லாமே கிடைக்குது. அந்த கடைகளில் நீங்கள் கேட்டிங்கனாலுமே அவங்களே எந்த பரிகாரம்லாம் எந்தெந்த விஷயங்களுக்கு பண்ணணும், அதுக்கு என்னென்ன பொருள் தரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளார கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பார்க்கிங் இருக்குது. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக ரிலாக்ஸ்டாக பார்க் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய இடமாவே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கிங் பற்றி எந்த வித கவலையும் படாமல் பொறுமையாக பார்க் அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு போகலாம். ஸோ நம்ம சம்மர் ஹாலிடேஸில் வந்ததுனால கூட்டம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ ஒரு பிளேஸில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மனை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அங்கேருந்து பார்க்கும்போதே கோபுரம் செம்ம சூப்பராக நல்ல பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு. போகிற வழியில், என்ட்ரன்ஸ்க்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கடைகள் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் மாலை வாங்கணும், இல்லை ஏதாவது பூஜை சாமான்கள் வாங்கினா தாராளமாக வாங்கிட்டு போகலாம். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது உள்ளே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கோபுரம் பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மனம் மகிழ நமக்கு அருள் புரியும் மாசாணி அம்மன் கோயிலுக்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே நம்ம விளக்கு எல்லாத்தையும் பொருத்தி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இதோட கோபுரம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப அழகாவுமே இருந்துச்சு. ஸோ நம்ம முன்னாடி அங்கே விளக்கு பொருத்துகிற இடத்துல ஃபஸ்ட்டு எந்தவித நோய்களும் இல்லாமல் இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், எந்தவித பில்லி சூனியம் இல்லை பொறாமைகள் யாருமே கண் திருஷ்டி படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17 அடி
அந்த அளவுக்கு வந்து மாசாணி அம்மன் அந்த சாமியுடைய சிலை இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு பக்கம் வந்து தலையை வச்சு கிழக்கு பக்கம் வந்து கால்களை நீட்டி இருக்க மாதிரி வந்து மாசாணி அம்மனுடைய அந்த சிலை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போனது வந்து சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சிறப்பு தரிசனம் அது வழியாக தான் வந்து நாங்கள் போனோம். ரொம்ப பொறுமையாக மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு வந்தோம். ஸோ நம்ம வந்து கொண்டு போகிற பூஜை சாமான்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லபடியாக வந்து அர்ச்சனை பண்ணி நம்மக்கிட்ட வந்து கொடுத்தாங்க. சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரசாதம் வந்து வழங்குற இடம் இருக்குது, அங்கே வந்து பிரசாதம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பக்கமா இருக்க ஆத்து விநாயகர் கோயிலுக்கு போனோம். ஸோ அங்கே போகிறதுக்கான வழி தான் இது. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து மேட்டு போட்டிருப்பாங்க, அதனால வந்து காலில் சூடு தெரியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படி டேர்ன் பண்ணி போனீங்க அப்படின்னா வந்துட்டு சூடு வந்து தெரியும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாகவே போங்க. இல்லைன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வந்து செப்பல்லாம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து போங்க. நாம போன நேரம் வந்துட்டு பயங்கரமான வெயிலா இருந்ததுனாலையும் நம்மளால அதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிறதுனாலையும் ஆத்து விநாயகர் கிட்டத்தட்ட பக்கமா போயிட்டு தான் வந்து நம்ம வந்தோம். ஆனா வந்து நம்மளால இந்த வீடியோல வந்து கவர் பண்ண முடியல. நீங்க போனீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம பேக் சைட்ல இருந்து அந்த கோபுரத்தை வந்து பாக்குறோம். ஸோ பயங்கர பிரம்மாண்டமாகவும் ரொம்ப சூப்பராகவுமே வந்து இருந்துச்சு. ஸோ கோபுரத்தை வந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்பணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹாஃப் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இடமா தான் இது இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம சூப்பராக வந்து சாமி தரிசனமும் பண்ண முடியும். தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து இருக்குது. இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வந்த வழியே தான். ஸோ சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னாலும் டீ ஷாப்ஸும் சரி இல்லை வந்து ஜூஸ் கடைகளும் சரி இங்கே வந்து நிறையவே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு அரை நாள் கோயம்புத்தூரில் இருந்து ஒரு 2 மணி நேரம் டிரைவில் வந்து நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டு ஃபேமிலியோடு வந்துட்டு போகிறதுக்கான ஒரு சூப்பரான இடம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ வியூவர்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்களும் இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பிரபு டாக்கிஸ்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செம்மையான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பிரபு. See you. Take care.